கடலூர் மேற்கு மாவட்டம் தீட்டக்குடி சட்டமன்ற தொகுதி செயற்குழு கூட்டம் மங்களூர் தனியார் திருமண மண்டபத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் தலைமையில் நடைபெற்றது. தொகுதி மேற்பார்வையாளர் சபா சந்திரசேகர் கலந்து கொண்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெற கட்சி தொண்டர்கள் தீவிரமாக களப்பணி ஆற்ற வேண்டும் என ஆலோசனை வழங்கினார். கடலூர் மேற்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் சி.வே. வெங்கடேசன், ஒன்றிய செயலாளர் அடரி சின்னசாமி, செங்குட்டுவன், பட்டூர் அமிர்தலிங்கம், தியாகராஜன், செம்பையன், தீட்டக்குடி நகர செயலாளர் பரமகுரு, இளைஞரணி துணை அமைப்பாளர் பாரதி ராஜா, அயலகாணி அமைப்பாளர் சேதுராமன், ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டனர். நமக்கு பாதுகாக்க அரை நூற்றாண்டு காலம் அந்த கொள்கையான தமிழ்நாட்டை வழிநடத்தியவர் ஆட்சி பொறுப்புடைய இருந்தாலும் இயக்கம் இயக்கம் அதுக்காக உயிர் விட்ட இயக்கம் இயக்கம். அதே மாதிரி நடிகர் ஒருத்தர் விஜய் வந்திருக்காரு. அவர் என்ன கிறிஸ்டின் சொல்லியே வெளிப்படுத்தலாம். பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் உயர்ந்திட வேண்டும், சிறுபான்மை மக்கள் உரிமையை பெற்ற வேண்டும். ஏன்னா அங்கே கூடாது ஆட்சியர்கள் தமிழ்நாடு சுற்றுறதுனால கொஞ்சம் குறைவாங்க. மற்ற நேரத்தில் அதே பள்ளியோடு தான் வருவீங்க, அங்கே தான் வீ சாப்பிடுங்க, அங்கே தான் காஃபி சாப்பிடுவோம், கூட டாக்டரில் உப்பா கிண்டி சாப்பிட்டோம், கூட தான் படுத்துருவோம், எல்லாம் கூட தான் இருக்கிறதுனால என்னை பற்றி முழுமையாக உங்களுக்கு தெரியும். இன்னொன்று, இந்த தொகுதியில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மீண்டும் 7வது முறையாக திமுக ஆட்சிகள் அமைந்ததுக்காக நம்ம பேசிக்கிறோம். திட்டக்குடி தொகுதியில் ஒரு ஆட்சி ஒரு அமைச்சர் தான் முதல் முறை அமைச்சர் வந்திருக்கோம். ஆட்சியும் அமைச்சராக காரணத்தால் தான் இவ்வளவு வேலை நடக்குது. ஒன்று எதிர்கட்சியாக இருக்கும், இல்லை நம்ம ஆட்சி இல்லாமல் இருக்கோம், இல்லை நான் எம்எல்ஏ இருப்பேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் பல 50 ஆண்டு காலம் தொகுதி ஒன்றுள்ள போய் இப்போதான் பயன்படுத்தி மட்டும் பயன்படுத்தணும், மீண்டும் அந்த ஆட்சி வரணும். அதுக்காக பேசிட்டு இருக்கோம். குறிப்பாக இந்த கூட்டம் கூட்டப்பட்டதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொதுக்குழுவில் மிக அருமையாக பேசுகிறார். நானும் உங்களோட பணிவாக இருக்க விரும்புகிறேன். பணிவாக இருக்கணும். ஒரு மனிதன் என்று சொன்னால் பணிவு வேண்டும், அடக்க வேண்டும், ஒழுக்க வேண்டும், நல்ல நெறிமுறை இருக்கணும், மனுஷன் தான் இருக்கணும். நான் அப்படிதான் இருக்கணும்னு விரும்புகிறேன், இருப்பேன். பதவி இருந்தோ இல்லையோ நாம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும். மந்திரி பதவி வந்ததுக்காக ஆடக்கூடாது, பாடக்கூடாது. நம்ம எத்தனை எம்எல்ஏ பார்த்துருக்கோம், தொகுதியில் எவ்வளோ பார்த்துருக்கோம், எஸ்போது மட்டைக்கும் பெரியசாமி பார்த்துருக்கோம். 75 பேர். இந்த 75 பேர் நினைச்சாங்க நான் 89